ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கோசி அண்ட் சில்லான மார்னிங் சொல்லலாம். காலையில் எந்திரிச்சதும் மழை, பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் எனக்கு வேலை கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு வீட்டில், அதாவது க்ளீனிங் வேலைகள் தாங்க. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கும்போது ஐயோ இந்த வேலை பார்க்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு போய் பாருங்கள். அந்த சமயத்தில் யார் கூடயாவது ஃபோன் பேசும்போதோ, அதாவது பிடிச்சவங்களோட ஃபோன் பேசும்போது, இல்லை ஏதாச்சும் பிடிச்ச வீடியோஸ் சாங்ஸ் கேட்கும்போது அந்த வேலை செய்கிறதே தெரியாது, ஸ்பீடாக செஞ்சு முடித்த மாதிரி ஆகிடும். அதாவது நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. அதுக்காக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான். இது நிறைய பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாராச்சும் வேலை பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்கள பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பு வந்துடும். முக்கியமாக அப்பாலாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது நான் நிறைய வேலைகள் பார்ப்பேன். அந்த மாதிரி ஜஸ்ட் எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் தாங்க. அன்னைக்கு க்ளீனிங் சொன்னேன் இல்லையா, ஸோ க்ளீனிங்க்கு அக்கா வரேன்னு சொன்னாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய வேலைகள் டஸ்டிங் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே பார்த்துருவேன். அந்த அக்கா வந்தாங்கன்னா கீழே ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே நாளில் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னா 2 பேர் சேர்ந்து செஞ்சால் தான் முடியும். அதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் சோஃபா க்ளீனிங் தான். இதுக்கு ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சோஃபா, லெதர் சோஃபா இல்லைனா ரெக்ஸின் சோஃபா, இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அப்புறம் கொஞ்சம் ஷாம்பு இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். அதாவது ஹெவி டஸ்ட் இருக்குது அப்படின்னா தான் இந்த டிப். இல்லைன்னா ஜஸ்ட்டு மைல்டான ஷாம்புவில் லைட்டாக தேய்ச்சிட்டு தொடச்சா போதும். இது இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் லைட்டாக தேய்ச்சிட்டு ஒரு க்ளீனான வெட் கிளாத்தில் தொடச்சிடணும். தண்ணி வச்சு நல்லா அந்த நுரை எதுவுமே இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும். ரொம்ப தண்ணியோடு தொடச்சோம்னாலும் சோஃபா ஒன்றுமெல்லாம் போயிடும். ஸோ இது ஒரு மெயின்டெனிங் டிப் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது. க்ளீனிங்க்கு நம்ம கடையிலே கூப்பிட்டோம் அப்படின்னாலும் அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக கேட்குறாங்க. அதனால் நானே இதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈஸியாக தான் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு ஃபர்னிஷிங் பண்ணும்போது ஃபுல்லாகவே சோஃபா செட் ஃபுல்லாகவே இந்த கலரில் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன், இந்த ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் போகும்போது மித்துவை கூட்டி போல் 2வது டைம் கடைக்கு மித்துவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவன் கரெக்டாக அந்த ஒயிட் சோஃபாவில் காலில் ஈரம் இருந்திருக்கும் போல் சோஃபாவில் ஏறி உட்காந்தோடனே அழுக்காயிருச்சு அந்த இடத்துல. உடனே அந்த கடையிலேருந்து ஸ்டாஃப் ஓடி தொடச்சாங்க. விட்டால் ஏன்னா கரை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்க இருக்குங்காட்டி பரவாயில்ல. நம்ம வீட்டில் எந்நேரம் கண்காணிப்பில் இருக்க முடியாது இல்லைங்களா. எந்நேரமும் அது க்ளீனாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு கான்ஷியஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்போவே முடிவை சேஞ்ச் பண்ணி இல்லை எனக்கு வேறு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு இது எல்லோ, ஒரு மஸ்டர்ட் இல்லைனா ரஸ்ட் எல்லோ மாதிரி இந்த சோஃபா சூஸ் பண்ணோம். ஒரே ஒரு சிங்கிள் சோஃபா மட்டும் ஒயிட் கலரில், சும்மா ஆசைக்காக, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் குட்டீஸ் இருக்க வீடுகள்லாம் எந்தெந்த இடங்கள்லாம் அவங்க டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி திங்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. சரிங்க, இதுக்கப்புறம் கம்ப்ளீட் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் vlog எதுவுமே ஷூட் பண்ணல. ஈவினிங்க்கு மேலே தான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். நான் கொஞ்சம் இன்டோர் கார்டன் வேலைகளும் பார்த்தேங்க. அதுவும் கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. அந்த வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ எப்படி இருக்குது நம்ம இன்டோர் கார்டன் அப்படிங்கிறதும் இந்த vlogல ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பசங்க வந்துட்டாங்க. நானும் ஒரு ஸ்ட்ராங்கான டீ போட்டு குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு மாவு இருக்குங்காட்டி தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு லேட் பண்ணுவேன். எனக்கே தெரிஞ்சிடும் அன்றைக்கி டயர்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதனால் மொதல் நாள் நைட்டே அடுத்த நாளுக்கு தேவையான காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி மீன்ஸ் கொஞ்சம் அந்த சாட்டே பண்ணுற மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான், ரொம்ப அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி காய்கறிகள் மட்டும் வாஷ் பண்ணி இது கொஞ்சம் ட்ரை ஆனதுமே ஒரு கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதான். காலையில் எந்திரிச்சதுமே ஹரிபரியில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு சன்னா பன்னீர் போட்டு ஒரு பிரியாணி மாதிரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணி அப்படி கொடுத்து விடலாம் அப்படின்னு நினச்சேன்.
இது மட்டும் இல்லாமல் ஜூஸ் கொடுத்து விட்றதுக்கு தேவையான இந்த மாதுளம்பழம், அப்புறம் இப்போ வந்து நவாப்பழம் கொஞ்சம் சீசனாக இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. வெளியில் வச்சா ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பழத்தில் முக்கியம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து அந்த நவாப்பழம்லாம் வெளியில் வைக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டைக்கடலை இதெல்லாம் வந்து சாயந்தரம் வந்தாங்கன்னா வேக வச்சு அப்படி தாளித்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதே மாதிரி பச்சை பயிரும் ஊற வச்சு கொஞ்சம் முளைப்பு கட்டுறதுக்காக வெளியில் வச்சுருந்தேன். அதுவும் முளை கட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு அதை வந்து லைட்டாக பாயில் பண்ணி சாலட் மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தாங்க, ஸ்டாக்கபிளாக இருக்குது அப்படிங்கிறனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த லிட் இல்லாமல் இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து நம்ம மைக்ரோவேவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா நெஸ்டேஷியா பிராண்டு தான். நெஸ்டேஷியாலேருந்து இன்னொரு சில ப்ராடக்ட்ஸும் நான் பிக் பண்ணியிருந்தேன், அதுவும் காமிக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வெளியிலே வச்சோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு, பார்த்தோம்னா எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக இந்த கேனிஸ்டர் வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் தான், கிளாஸ் கண்டெய்னர், லிட்டு மட்டும் மெட்டல். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இது. ஷெல்ஃப்ஸில் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அன்றைக்கி கொஞ்சம் டயர்டு தான், காலையில் எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஸோ வந்ததும் ஆல்ரெடி நம்ம எல்லாம் ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிறனால ஈஸியாக தான் இருந்துச்சு. இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் வெந்துட்டுருக்கு. இதில் பிரியாணிக்கு மசாலா வதங்கிட்டுருக்கு. சன்னா அப்புறம் பன்னீர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டோஸ்ட் பண்ணி, அதாவது மிளகாத்தூள் உப்பு போட்டு டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். இது வந்து தம் பிரியாணி மெத்தடில் தான் பண்ணேன். மசாலா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸ் போட்டு தென் அதுக்கு மேலே மசாலா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். யூஸ்வலாக தம் பிரியாணிக்கு ஒரு 15 நிமிஷம் விடுவோம். இது நான் வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த குக்கிங் பாட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஹீட் வந்து தாங்குது, ஹீட் இருந்துகிட்டே இருக்குது. இது நெஸ்டேஷியாவோட செராமிக் குக்கிங் பாட்டு தான். இது வந்து நம்ம டைரக்ட் ஃப்ளேம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் பண்ணோம் அப்படின்னா மூடி இல்லாமல் மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லோ குக்கிங் மீல்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அடிப்பிடிக்கிறதுலாம் இல்லை, ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கும். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. அன்றைக்கி வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் தான் ஸ்கூல் இருந்தது, பெரியவனுக்கு தான் ஸ்கூல் இருந்தது, சின்னவருக்கு ஸ்கூல் லீவு. அதனால் ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணுறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்சுலேட்டட் பென்டோ ஸ்டைல் லஞ்ச் பாக்ஸ் தான். ஃபுட் சேஃப் தான், ஏன்னா உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தனியாக ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து வார்மாக இருக்கும் இதில் கொடுத்து விடுறப்போ. இப்போ பசங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் ஆட்டி எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து சிலிக்கான் கேஸ்கெட் இருக்குது அப்படிங்கிறனால ஃபுட் வந்து லீக் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட் நெஸ்டேஷியாலேருந்து இந்த லஞ்ச் பேக் தான். இதுவும் இன்சுலேட்டட் லஞ்ச் பேக் தான். ஸோ ஃபுட்டு வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வார்மாகவே இருக்கும். ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு லஞ்ச் பேக் தான். உள்ளே வந்து இன்னர் பேக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் தனியாக நம்ம கட்லரி, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலுக்கு எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். நெஸ்டேஷியாவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி செராமிக் பவுல், பிளேட்ஸு, அந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கிச்சன் இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. காலையிலே சமையல் வேலையும் முடிச்சாச்சு. இது நாள் நான் கார்டனிங் வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணேன் இல்லையா, அப்போ எடுத்த கிளிப்ஸ் தான். ஆக்சுவலாக இண்டோர் கார்டன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வச்சுக்கோங்க. ரொம்ப செடியெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா அப்பப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விடுவோம். மேக்ஸிமம் அவங்களே பார்த்துக்குவாங்க வீட்டில். அந்த செடிக்கு தண்ணி விடுறது, எப்போவாது க்ளீன் பண்ணுறது மட்டும் நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா புத்தாக்கு 2 சைட்லையும் வச்சுருக்கோமா, அது வந்து மேலே போய் அப்படியே இந்த இடத்துல தொங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சது. வளர்ந்துருச்சு, பயங்கரமாக வளர்ந்துருச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனாங்க, மேலே வந்து கொடி ஏற்றி விடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த முக்கில் குளவி கூடு குட்டிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி, அதாவது ஒரு 1 இயர் பேக் அதே மாதிரி குளவி கூடு கட்டுச்சு. அதை வந்து எப்படியோ வந்து அதை ரிமூவ் பண்ணோம். திருப்பி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல குளவி கூடு கட்டிருக்கு. ஸோ இந்த இண்டோர் கார்டனில் பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் தான்.
பூச்சிகள் பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னமும் ஒரு சில கமெண்ட்ஸ் வரும், இண்டோர் கார்டன் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, இப்போ ஓகேவா இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வீடு கட்டுறது இண்டோர் கார்டன் இந்த மாதிரி ஒரு கோர்ட்யார்டு வச்சுதான் கட்டுற ஐடியாவில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ என்கிட்ட டவுட்ஸ் ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா, இன்செக்ட்ஸ் ப்ராப்ளம் வருதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுங்க. இது குளவி, எல்லா ஊர்லயும் இப்படிதான் சொல்லுவாங்களான்னு தெரியல இந்த நேம். கொஞ்சமா இப்போ கூடு கட்டிருக்கு, இன்னொரு நாள்ல பாத்தீங்கன்னா பெரிய கூடா கட்டிரும். இதை எப்படி வந்து ரிமூவ் பண்றது, பெர்மனண்டா வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சா சொல்லுங்க. தீப்பந்தம் காமிக்கிறது அது இல்லாம வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா தீப்பந்தம் எல்லாம் காமிச்சோம்னா என்ன ஆகுதுன்னா, சைட்ல அந்த இதுல கிரானைட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, கறி பிடிக்குது. ஸோ அதனால அது இல்லாம வேற ஏதாவது மெத்தட் இருந்ததுன்னா சொல்லுங்க, பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஒரு சில பேருக்கு கீழே இறங்கிக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான். அந்த குளவி கூடு கட்டுறது, மண்ணு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, செவுத்துல மண்ணு மாதிரி கூடு கட்டிருக்கும். அங்கங்க கொசு வரும் இண்டோர் கார்டனுக்கு. ஸோ கொசு உங்களுக்கு வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி மஸ்கிட்டோ டோர் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொசு எல்லாம் பெருசா உள்ள வராது. பட் ஒரு சில வீடுகள்ல இன்னும் ஒரு சில தொந்தரவுகள், அந்த பூச்சி, அட்டைப்பூச்சி மாதிரி ஒரு புழு இருக்கும் தெரியுங்களா, மழை காலத்துக்கு வரும். அந்த மாதிரி பூச்சியெல்லாம் கொஞ்சம் உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. இண்டோர் கார்டன் செடி அப்படிங்கனால ரொம்பவும் தண்ணி நேரம் விட்டுட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு தண்ணி விட்டு. இந்த ஜிசி பிளான்ட் எல்லாம் பாருங்களேன், வீட்டுக்குள்ளேயும் அதான் 2-3 இடத்துல வச்சிருக்கோம். இந்த ஜிசி பிளான்ட் காமிக்கிறேன். இந்த பிளான்ட் தான் ஜிசி பிளான்ட். இது பயங்கரமா வளரும். இது நம்ம வந்து நாங்க இங்கேயும் வச்சிருக்கோம், முன்னாடி சிட் அவுட்ல நிழல் இருக்கிற ஏரியா அந்த இடத்துலயும் இது வச்சிருக்கோம், அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் 2 இடத்துல வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இந்த செடி. அப்புறம் இந்த ஸ்னேக் பிளான்ட் எல்லாம் சொல்றாங்க, அது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க மெயின்டைன் பண்றதுக்கு. மற்றபடி இந்த செடி எல்லாம் பாருங்க, இது வந்து அரிக்கா, பேர் கரெக்டா சொல்றேன்னு தெரியல. இந்த பிளான்ட் இதுவும் உள்ள மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இருந்தாலும் இந்த செடிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா சன்லைட் காலையில விழும், வெளிச்சம், காத்து, நிழல் எல்லாமே கரெக்டா கிடைக்குது இந்த இடத்துக்கு. ஸோ அதனால செடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமா விடாம, அந்த மண்ணை பார்த்தாலே தெரியும், ஈரமா இருந்துச்சுன்னா தண்ணி வேண்டாம், விட வேண்டான்ட்டு விட்டுறணும். இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு, அப்பப்போ மண்ணை கிளறி விட்டுட்டு, மண்ணு பாத்தீங்கன்னா அப்பப்ப இறுகிரும், ஒரு மாதிரி கருப்பு கலர்ல மாறும், பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா செடி ஒண்ணும்லாம் போயிடும். அதனால மண் அப்பப்ப கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா செடிக்கு தண்ணி விடணும். இண்டோருக்குலாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு போட்டோம், மண்ணுக்கடியில கொஞ்சம் தோண்டி வேப்ப முன்னாக்கு போட்டோம், பூச்சி விழுகாம இருக்கிறதுக்கு. ஸோ அதுவும் வந்து செடியில பூச்சி விழுகாம இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த இண்டோர் கார்டன் பத்தின டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. செடி வந்து எந்த செடி நல்லா வளரும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மண் இருக்கு இல்லையா, இதுல வந்து வேற ஏதாவது கல், கூழாங்கல் இல்லைன்னா அந்த ஜல்லிக்கல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அது போட்டா இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப இந்த இடத்துல கார்டன்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மண், அந்த பக்கம் செவுரு தானே இருக்கு. அதுல நீங்க இப்படி செடிக்கு தண்ணி விடும்போது அந்த மண் வந்து அந்த செவுத்துல தெரிக்குது. இது வெளியில வந்து அவுட்டோர் கார்டன்ல அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு, ரொம்பவே தெரிச்சு செவரெல்லாம் அப்படியே மண்ணா இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு அடி 1.5 அடிக்கு டைல்ஸ் ஒட்டிருந்தோம்னா அந்த கரை பிடிச்சிருக்காது, கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். தண்ணி சும்மா அப்படி அடிச்சு விட்டோம்னா போதும், கிளீன் ஆயிரும். பட் செவருன்னா அப்படி இல்லை இல்லையா, திருப்பி வந்து வெள்ளை அடிக்கணும், பெயிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி போயிடும். இது வந்து அந்த செவத்துல எப்படி தெரிச்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு நான் அவுட்டோர்ல காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடமே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இது கல் ஏதாவது போட்டிருந்தோம்னா இந்த அளவுக்கு தெரிச்சிருந்திருக்காது. அதர்ஸ் நம்ம வந்து ஒரு அடிக்கு அந்த இடத்துல மட்டும் டைல்ஸ் ஒட்டிருந்தோம்னா இந்த அளவுக்கு மண்ணா இருந்திருக்காது செவத்துல. எனக்கு இது வந்து அம்மா தான் சொன்னாங்க, அந்த இடத்துல ஏதாவது டைல் போட்டிருந்துருக்கலாம்ல, ஏன் விட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் இங்க வந்து இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ கரெக்டா அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியல அவுட்டோர் மட்டும். ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.